வாங்கி நீ சாரியில் காலங்காத்தால நேரம் சரியில்லையே, நேரத்தோட இது சரியில்லையே. எனக்கு வந்து சொல்கிறேன் கேளுங்க, எனக்கு வந்து ட்ரெஸ் அதிகமாக வரல. நான் ஒரு 4 நாளாக புலம்பிட்டு இருக்கேன். நான் கமல் சேரை முந்தானத்து பக்கத்தில் வந்து வெள்ளை விட்டு வச்சுட்டு பார்த்தேன். நானும் கொஞ்சம் ஒரு மாடலாக போட்டால் சேரு ஜிம்முக்கு நீங்கள் ரொம்ப ஒரு அழகாக இருக்கீங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் இது பண்ணேன். இவ்வளோ நேரம் இந்த செவருக்கிட்ட பேசாம இந்த கேமராட்ட பேசிட்டு இருக்கேன். ஒன்று டிஷர்ட்டு எனக்கு என் ட்ரெஸ்ஸு வரணும், இல்லைன்னா மேலே டிஷர்ட்டை போடுவோம், கீழே கோமெண்ட்டை கட்டிடுவேன். என்னோட ட்ரெஸ்ஸை கொண்டாங்க, இல்லைன்னா அது வந்து பெரிய விபரீதம் ஆகிரும் சொல்லிட்டேன். நான் வந்து இந்த கேமரா பார்க்க முடியேன். உட்காரு, இப்படி சூடு. யாருக்கு வேணும் இந்த குழந்தை? யாருக்கு வேணும் இந்த குரங்கு கொடுத்துடுறாங்க, சுற்ற போறான். இது நம்ம மங்கி. அட குண்டு குரங்கு காண்டி நம்மளாம் சுடுவாங்க முடியாதுடா. இந்த குரங்கு என்ன வச்சுக்க விட மாட்டாங்க. பொருள் தட்டுப்பாடு இந்த வீட்டுல நாங்கெல்லாம் காஞ்சி போய் இருக்கிறோம். ரோட்டுல இருக்கிறாரு குக்கு சும்மா கெத்தா நட பாரு. காலையில எக்ஸசைஸ போட மறக்க மாட்டாரு, காலையில எக்ஸசைஸ போட மறக்க மாட்டாரு. பாடி பில்டர் போல நடந்து வருவாரு, பாடி பில்டர் போல நடந்து வருவாரு. நம்ம ராபர்ட் மாஸ்டர் நாளே செம்ம கெத்தரு, நம்ம ராபர்ட் மாஸ்டர் நாளே செம்ம கெத்தரு. பறந்து வந்துச்சு நேத்து மைனா. இந்த வார லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் டான்ஸ் மேரத்தான். இந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்த புது உறுப்பினர் என்ற காரணத்தினால மைனா உங்களுக்கு 200 லக்ஸரி பட்ஜெட் மதிப்பெண்கள் நேரடியாக வழங்கப்படுகின்றன. ஆனா இந்த டாஸ்க்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்க பாட்டுக்கு ஆடக்கூடாது, நான் போடுற பாட்டுக்கு ஆட. நான் வந்து பிக் பாஸ் நான் வந்து அசின் சூஸ் பண்றேன். ரொமான்ஸ் ஆட மாட்டேன். எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ரொமான்ஸ் சாங் போடுங்க பிக் பாஸ். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா. எதுக்கு இந்த ரொமான்ஸ் அப்படின்ற ஜோனர் சொல்றேன்னா, என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும். என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, நான் குத்து டான்ஸ்னா குத்தை இறை குத்துலாம் கிடையாது. என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, ரொமான்ஸ் மீன்ஸ் நீ நினைக்கிற மாதிரி சொல்றது அந்த ரொமான்ஸ்ல நான் சொல்ற ரொமான்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஃபார் இது அதுல பேலன்ஸ் பண்ணி நல்லா சாஞ்சா கால் போகும். ஓகே, ஸ்டெப் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். அது அங்க யாரு நீ? எதை பார்த்தேன்னு முழுசா சொல்ல. ஐயோ பாத்துட்டா. ஐயா ஐயா, நீ வேணா என் வீட்டுல தாராளமா தங்கிக்க. அதுக்காக கூச்சல் போட்டு என் மானத்தை வாங்காத. பாட்டு போறேன். இல்ல நான் நினைச்சா இரவு வரைக்கும் நிப்பேன். நான் நிக்க மாட்டேன். எனக்கு தோணல, விருப்பம் இல்லை. ஒரே தடவை எழுது மேலே. ஓகே, லெட் அஸ் லீவ் ஃபர்ஸ்ட். ஏ ஜர்னி சூப்பர் மா. சூப்பர் ஜர்னி. சூப்பர் அண்ணா. சூப்பர் டான்ஸ். சூப்பர் அண்ணா. ஏய் சல்ட் இதெல்லாம். அமேசிங் அமேசிங். தன்னோட என்ன ஆச்சுனே தெரியலையா? ஓகே தானே? வாய்ஸ் டிஸ்கே. தலைவர் ஜிபி முத்து. தலைவர் ஜிபி முத்து. தலைவர் ஜிபி முத்து. தலைவர் முருகேசன். தலைவர் முருகேசன். தலைவர் முருகேசன்.
சவுண்ட் எல்லாம் ஓகேவாப்பா? சத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனசை குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 ரூபா வாங்கி கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆனா எண்ணிக்கை கம்மியா இருக்க. கம்மியா தாண்டி இருக்கான். பாத்ரூம்ல கிளீன் பண்ணதுக்கு அந்த கருப்பு கவர் வேண்டியிருக்கு அதானே? கிச்சன்லயுமே ஒரு பெரிய கவர் வேணும். கிச்சன்ல கருப்பு கவர் பெரிய கவர் வேண்டியிருக்கு. முட்டை கேளு. வாங்கி தரேனா, ஜெயிச்சா வாங்கி தரேனியா? பாக்குதல. இல்ல பேச முடியாது. பாக்குதல நீ. என்ன கொடுத்தவா? 4 முட்டை வந்தா எல்லாத்துக்கும் மீன் வாங்கி தரேன், கறி வாங்கி தரேன். எல்லாம் செய்ய சொன்னியா இல்லையா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நீங்க வந்து அந்த கவரை உடனே தரணும். தங்கச்சி ஆசைப்படுறது எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ண போறாங்க எல்லாரும். முட்டை. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எப்படின்னு கேளுங்க. மீன் கடன்றாங்க சவுண்ட் அப்படி மீன் விக்கிறவங்களை கிண்டல் பண்ணாருங்க. Boomer uncle. Yes. Come on uncle. Boomer uncle. எவ்வளவு பெரிய கௌரவமான தொழில் தெரியுமா? அப்ப ஆயிஷாவை பெருமைப்பட்டுக்க சொல்லுங்க. நீங்க நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சொல்லாதீங்க. சத்தமா இருக்கிற இடத்துல மீன் மார்க்கெட் அப்படிலாம் எதுவுமே நான் லிங்க் பண்ணி சொல்லல. அப்ப சாப்பிட்டேக்கா இட்லி கடனே மணி எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு?